முதல்ல விளையாடுறதுக்கு தெம்பு வேணும் இல்லையா? அதனால ஒழுங்கா வந்து பால் குடி. கிருஷ்ணன் சொன்னான், அதுக்காகலாம் பால் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அங்கமரர்க்கு அமுதளித்த அமரர் கோவே. அமரர்னா தேவர்கள். அமரர் கோவே, என் தேவர்களின் தலைவனே, துர்வாச முனிவர் சாபத்தால தேவர்கள் ராஜ்யத்தெல்லாம் இழந்து நின்னா, இழந்து நின்ற நிலையில உங்ககிட்ட வந்து எங்கள் ராஜ்யத்தை மீட்டு கொடு, அசுரர்கள்ட்ட தோத்து போயிட்டோம்னா, அவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக திருப்பார்கடலை கடைந்து அவர்களுக்கு அமுதத்தை எடுத்து கொடுத்து அமுதம் சாப்பிட வச்சு லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கு இழந்த வலிமை, நல்ல ஆரோக்கியம், வீரம் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்து அவர்கள் வெல்லும்படியாக செய்தாய் அல்லவா? அங்கு அங்குனா திருப்பார்கடலிலே அமரர்க்கு தேவர்களுக்கு அமுதளித்த பெருமாள் பாவம் கஷ்டப்பட்டு கடைஞ்சாராம். தேவர்களும் அசுரர்களும் ஆரம்பத்துல கடைஞ்சா, அப்பெல்லாம் அமுதம் அல்ல. நீங்க நகருங்கோ, நானே கடையிறேன், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை நானே கடையிறேன் கடைஞ்சு அங்கு அமரருக்கு அந்த திருப்பார் கடல்ல தேவர்களுக்கு அமுது அளித்த அமுதமாகிய தேவாமிர்தத்தை, பார்க்கடல்லேந்து வந்த அமுதத்தை துர்வாசர் சாபத்தால் அவர்கள் கஷ்டப்பட்ட அந்த காலத்திலே அளித்த அவர்களுக்கு வழங்கிய அமரர் கோவே. தேவர்களுக்கு தலைவனாயிட்டேன்னு சொன்னா அவர்கள் கேட்டாங்கிறதுக்காக அமுதத்தெல்லாம் கடைஞ்சு கொடுத்த இல்லையா? அப்ப நீ அவர்களுக்கு அமரர் கோன்னா எனக்கு அம்மா, அம்மான்னு கூட்டாளே, அம்மானாலும் தலைவன், எனக்கும் நீ தலைவன் தானே. அப்ப நான் சொல்றேன், முலை உணாயே, நீ இப்போ பால் குடிக்கணும். அவ பேச்ச கேட்டு அமுதம் கிடைச்சு கொடுக்கறேன்னா என் பேச்ச கேட்டு இந்த பால் அமுதத்தை குடிக்கணும் இல்லையா? இன்னொரு ரசம் இருக்கு. அன்னைக்கு நீ பார்க்கடல் கடைஞ்சியே, உன் கை எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு களைச்சு போயிருக்கும், எவ்வளவு வேர்த்து இருக்கும், அதுக்கும் சேர்த்து நான் இப்ப பால் ஊட்டணும். இப்ப நீ அடுத்து விளையாடுற போறதுக்கு பால் ஊட்டுறேங்கிறது அப்புறம். அந்த பார்க்கடல் கடைஞ்சப்போ உனக்கு எவ்வளவு களைச்சு போயிருக்கும். யாராவது வந்து பெருமாள்கிட்ட பால் சாப்பிடுறியா, பழச்சாறு சாப்பிடுறியா, யாராவது ஏதாவது கேட்டாளா? ஒருத்தரும் ஒண்ணுமே உன்னை கண்டுக்கல, பரவாயில்ல விடு. அப்போது நீ அந்த பார்க்கடல் கடைந்த களைப்பு தீர இப்போது உனக்கு பார்க்கடலையே அமுதமாக ஊட்டுகிறேன், என் தாய்ப்பார்க்கடலையே உனக்கு அமுதமாக ஊட்டுகிறேன், இத சாப்பிடுறா. முலையுணாகிய தேவர்களின் தலைவனாக அவ சொன்னதெல்லாம் நீ செஞ்சுட்ட, என் தலைவனாக கொஞ்சம் நான் சொல்றதை செய்.